பாமகவோடு இணைந்து போராடப் போகிறாரா வேல்முருகன்? பரபரப்பை ஏற்படுத்திய பேட்டி. இன்று காலை முதலே சமூக வலைதளங்கள் முழுக்க மிகப்பெரிய விவாத பொருளை ஏற்படுத்தி இருந்தது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருந்த வேல்முருகன் அவருடைய பேட்டி. இப்போ நம்ம அந்த பேட்டியை பார்த்துட்டு தான் பேச வந்திருக்கிறோம். இந்த காலையே அது விவாதத்தை ஏற்படுத்துவதற்கான காரணம் புதிய தலைமுறை ஏற்படுத்திய விளம்பரம். புதிய தலைமுறை அந்த பேம்ப்ளெட்ல போட்டிருந்த சம்பவம், பாமகவோடு இணைந்து வன்னியர் இடஒதுக்கீட்டிற்காக வேல்முருகன் போராடப் போகிறார் என்று. இந்த விளம்பரம் வெளியான உடனேயே பலர் தரப்பட்ட மக்களும் ஆதரவும் எதிர்ப்புமாக இது குறித்து சமூக வலைதளங்கள்ல விவாதிச்சுட்டு வந்தாங்க. நம்மளுக்கு வேல்முருகன் அவர்களை பத்தி நல்லாவே தெரியும். அவர் எந்த ஒரு விஷயத்தையும் பூசி முழுகாம, யார் குற்றவாளியோ அவர்களை நேரடியாக காட்டாம பேச மாட்டார். பூசி மொழிதான் பேசுவார். யார் மெயின் வில்லோ அவரை விட்டுருவாரு, சைடு வில்லன்லாம் இருக்குவாரு. அப்படியாகத்தான் இந்த பேட்டியும் அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் உள்ளபடியாகவே அவருடைய பேட்டியில பல வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. வன்னியருடைய இன்றைய நிலையை உடைத்து பேசியிருக்கிறார். அதற்காக வேல்முருகன் அவர்களுக்கு நன்றிய தெரிவிச்சுக்கலாம். என்னப்பா அவரை பிரிச்சு பார்த்து நன்றி தெரிவிக்கிற மாதிரி சொல்றீங்க அப்படின்னா, அத காரணம் நான் பின்னாடி சொல்றேன். தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலையாய பிரச்சனைனா அது சமூக நீதி பிரச்சனை. அந்த சமூக நீதி பிரச்சனையில பலிக்கடாவாக்கப்பட்ட சமுதாயம் தமிழ்நாட்டுடைய ஆகப்பெரும் சமுதாயமான வன்னிய பெருஞ்சமுதாயம். இந்த வன்னிய பெருஞ்சமுதாயத்திற்கு மட்டுமன்றி அனைத்து சமுதாய மக்களுக்குமான இடஒதுக்கீட சம விகிதாச்சார அடிப்படையில பிரித்தளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சமூக நீதி காவல் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புதாஸ் அவர்களும் எந்த சமரசமும் இன்றி போராடிட்டு இருக்கிறாங்க. சமூக நீதிக்காக போராடக்கூடிய தலைவர்களை இந்திய தேச அளவுல எடுத்து காட்டினாலும் மருத்துவர் ஐயா அவர்களை போன்ற ஒரு தலைவரை காட்டிவிட முடியாது. அதை அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒத்துக்கொள்வார்கள். எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. இவர்கள் சமரசமின்றி போராடுகிறார்கள் என்று சொல்றோம். யார் குற்றவாளிகளோ அவர்களை நேரடியாக கை காட்டி இந்த ஆட்சியாளர்கள் செய்கின்ற தவறுனால்தான் நம்ம வன்னியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதை உடைத்து பேசி வருகிறார், உடைத்து போராடி வருகின்றார் பசுமை நாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஆனால் வேல்முருகன் அவர்கள் பல விஷயங்களை உடைத்து பேசியிருந்தாலும் கூட யாரால் நாம் வஞ்சிக்கப்பட்டோமோ அவர்களை காவந்து பண்ணக்கூடிய அளவிற்காகத்தான் இன்றைய பேச்சுவார்த்தை அமைஞ்சிருந்துச்சு. அதை கடைசியா அவரும் ஒத்துக்கிட்டார். ஒரு கூட்டணியில இருந்தோம்னா பல சமரசம் செய்து கொள்ள வேண்டியதா இருக்கு, அறிவாலயத்தினுடைய ஒரு பிரான்ச் மாதிரி செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாரு என்பதை அதை ஒத்துக்கிறார். அப்படி இருக்கின்றப்ப வேல்முருகன் அவர்களை எப்படி பாராட்ட முடியும்? வரவேற்கலாம், ஆனால் பாராட்ட முடியுமானா இல்லை. அவருடைய கருத்தை ஆமோதிக்கலாம், ஆனால் அவரை நம்ப முடியுமானா அதற்கு வாய்ப்பு அவர் கொடுக்கல. ஏன்னா அத்தனை பேருக்குமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வன்னியர்கள் இடஒதுக்கீட்டு விவகாரத்துல வஞ்சிக்கக்கூடிய கட்சி திமுக. இதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் முதல்வர் அவருடைய மச்சானே வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக கொடுத்த வழக்குல பின்னணியில் இருந்தது என்பது. அதை கடந்து வன்னியர் இடஒதுக்கீட்டை வழங்குறதுல முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விருப்பம் இல்லாமல் இருக்கிறார் என்பது அனைவரும் உணர்ந்த விஷயம். இதுல எந்த தடையும் இல்லை. பீகார் மாநிலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு படுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் கடந்த வன்னியர் இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருச்சு. இந்த தரவுகளை மட்டும் கொடுத்து விட்டு நீங்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கலாம். ஆனால் அந்த தரவுகளை சேகரிப்பதற்காக கூட மு க ஸ்டாலின் தயாராக இல்லை. அப்படியானா இதுல மிக முக்கியமான வன்னியர் இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் மிக முக்கியமான குற்றவாளி யாருன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆனால் வேல்முருகன் அவர்கள் எந்த இடத்திலையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரடியாக கை காட்டாமல், திமுகவை இதை செய்யணும்னு வலியுறுத்தாம, அதிகாரிகள் மீது, உயர் சாதியினர் மீது, போலீஸ் துறையினர் மீது பழி போட்டு என்ன வந்துட போகுது? அவர் எப்பயுமே வேல்முருகன் அவர்கள் பேசக்கூடியது எந்த மேடையில பேசாலும் சரிதான்.